राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. அழகான நாசிக்கில் இருக்கேன். இந்த நாசிக்கில் நான் இப்போ நிற்கிறது ராம் குண்ட். இதுதான் ராம் குண்ட் அப்படின்னு பெயர். பகவான் ராமன் இந்த பஞ்சவட்டியில் இருந்த சமயத்தில் அழகா நித்தியம் தீர்த்தமாடின ஸ்தலம் இது கோதாவரியில். அதனால ராம் குண்ட் அப்படின்னு பெயர். இதுக்கு அடுத்த ஜலம் இப்படி போகும். அந்த இடத்துல சீதா மாதா குளிப்பா. அதனால அதுக்கு பேர் சீதா குண்ட் அப்படின்னு பெயர். இது அழகான கோதாவரியினுடைய கோவில், கங்கா கோதாவரியினுடைய அழகான கோவில். இந்த பக்கத்தில் கபிலேஸ்வர் மகாதேவர் இருக்கார். ஜோரான இந்த ராம் குண்டிலிருந்து உங்கள் மூதாதையர்கள் எல்லாரும் சத்கதி அடைகிறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த ராம் குண்டிலேருந்து உங்கள் குழந்தைகள், குடும்பம், வம்சமே நன்னா இருக்கிறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். நீங்கள் பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கியேஸ்வரத்தோட சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கோதாவரியில் ராம் குண்டத்தில் இந்த தீர்த்தத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். எல்லா விதமான சௌகரியங்களோட நீங்கள் நன்னா இருங்கோ. பகவான் எப்பொழுதும் கூட இருக்கான். சரியா? இந்த இடத்துல நித்தியம் ராமன் தீர்த்தமாக இருக்கான். இந்த இடத்துல பகவான் தன்னுடைய தகப்பனார் தசரதருக்கும் அழகா பிண்ட தர்ப்பணம் எல்லாம் பண்ணா. அதனால இங்கே நிறைய இந்த பிண்ட தர்ப்பணம்ன்றது ரொம்ப விசேஷம். இதுதான் ராம் குண்ட். இந்த ராம் குண்ட் எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்து தீர்த்தமாடுவார்கள். கோதாவரி இங்கிருந்து அவ்வளோ அழகாக ஜம்முன்னு போயின்ட்டுருக்கா. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது. ஸோ இந்த இடத்துல இது ராம் குண்ட். இதோ இங்கிருந்து இதுக்கு பேர் சீதா குண்ட் அப்படின்னு பேர். இந்த ஜலம் தான் இங்கேயும் வர்றது. இந்த சீதா குண்ட்லேருந்தும் உங்கள் குடும்பம் நன்னா இருக்கிறதுக்கு, மூதாதையர்கள் சத்கதி அடைகிறதுக்கு, உங்கள் வம்சமே நன்னா இருக்கிறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஆனந்தமாக நன்னா இருங்கோ. जय भोलो सीता माता की जय. जय भोलो रामचंद्र मूर्ति की जय. जय भोलो இன்றைய ஆசீர்வாதத்துக்கு ஜெய். ஸோ ராம் குண்ட், சீதா குண்ட், இந்த இடத்துக்கு பேர் ராம் குண்ட் அப்படின்னு அழகாக காண. அங்கே ஒரு காசி விஸ்வநாதர் இருக்கார், இங்கே ஒரு சிவபெருமான் இருக்கார். சரியா? அதாவது பிராச்சீன கங்கா கோதாவரி கோவில் இதுதான். ராதே கிருஷ்ணா. ராமன் நடந்த இடம், சீத்தையும் குளித்த இடம், ராமனும் சீத்தையும் ஆனந்தமாக உட்காந்து பேசிட்டு இருந்த இடம் இந்த இடம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்படுகின்ற விசேஷமான ஒரு ஸ்தலம். நம்ம அகஸ்தியர் சொல்லிதான் ராமனும் சீத்தையும் இங்கே வந்தார். ராதே கிருஷ்ணா. இதுக்கப்புறமா தான் சீதா மாதாவை ராவணன் தூக்கிண்டு போகிற கதையெல்லாம். ஸோ ராதே கிருஷ்ணா.